ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சிக்கன் பீஸா வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் கோதம்பு மாவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 கப் கோதம்பு மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்து சப்பாத்திக்கு மாவு வந்து பிசைஞ்சுக்கோல அது மாதிரியே பிசைஞ்சுக்கலாம். இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஆயில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். மாவு வந்து நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. சாஃப்டாக வர மாதிரி பிசைஞ்சு எடுத்துருக்கோம். வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி அதை எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் அளவு சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் சில்லி சிக்கன் பவுடர், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் கடுகு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது வந்து இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல மசாலா போட்டு அந்த சிக்கனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சிக்கன் வந்து இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது இதை வந்து எடுத்துடலாம். பாருங்கள், மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போது ஒரு பெரிய பால் சைஸுக்கு எடுத்துக்கலாம். மாதிரி நல்லா அந்த எடுத்த உருண்டை வந்து அழுத்தி பசைஞ்சுக்கோங்க, அழுத்தி உருட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம உருட்டுற போது கிராக் விழாமல் வரும். இப்போது உருட்டி எடுத்துடலாம். சப்பாத்திக்கு உருட்டுவோம்ல அதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் திக்காக இருக்கணும். இந்த மாதிரி உருட்டிக்கோங்க, கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போது இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு அதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் வந்து மாவு எடுத்து அதையும் அந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம உருட்டி வச்சுருந்ததை விட 2வது உள்ளது கொஞ்சம் வந்து சின்னதாக தான் உருட்டியிருக்கோம். இப்போ நம்ம சின்னதாக வந்து ஒன்று ரோல் பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கலாம். ஈவனாக சீக்கிரமாக வந்து குக் ஆகும். வச்சு இல்லை இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக ஒன்று ரோல் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி வச்சுட்டு நம்ம சின்னதாக ஒன்று ரோல் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து இதில் வச்சுக்கிட்டு இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சீஸ் வந்து வெளியே வராத மாதிரி நல்லா சைட்லலாம் மாதிரி பண்ணி விட்டுருங்க. இப்போது தோசை தவாவில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். வச்சுட்டு நம்ம வந்து இப்போ உருட்டி வச்சுருந்தோம்ல அந்த பீஸாவை எடுத்து அதில் செட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த சைடில் வந்து இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. அப்போ தான்
நம்ம மேலே வைக்கிற அந்த சாஸு சீஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெளியே வராமல் இருக்கும். பீஸா ஷேப்புக்கு இந்த மாதிரி. இப்போது இதில் கொஞ்சமாக பீஸா சாஸ் வந்து மேலே வந்து ஃபுல்லாக படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீஸ் வந்து மேலே போட்டுக்கலாம். நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அங்கங்கேயா நீளமாக கட் பண்ண கொடமிளகா, இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சிக்கன் பீசஸை வந்து அங்கங்கேயே வச்சுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக ஒரு 5-6 பீஸ் பன்னீர் எடுத்து அது மாதிரி அங்கங்கேயே ஒரு பீஸ் வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து இந்த மாதிரி மேலே போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் ஆரிகேனோ போட்டுக்கலாம். மறுபடியும் கொஞ்சமாக சீஸ் போட்டுட்டு ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. வச்சு நம்ம இப்போது மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேகட்டும். வெந்ததும் நம்ம வந்து எடுத்துடலாம். இந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி நல்லா குக் ஆனதும் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி க்ரஸ்ட்டும் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. சென்டரில் நம்ம வச்சது மாதிரி ஃபுல்லாகவே சீஸ் ஆட்டு ரொம்ப எம்மியாக வந்திருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.